ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர்ஷியா ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இந்த வாரம் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண வீடியோ தான் இது ஃபுல்லாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் ரேவதி ஸ்டோர் தான். ஸோ நமக்கு வந்து சும்மா போர் அடித்தா கூட நம்ம அங்கே போகலாம், அந்தளவு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நிறையா பேருக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், இன்க்ளூட் மீ. எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம பப்ளு பாப்பா பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு ஒரே போஸ் தான், எல்லா இடத்துலையும் நின்று மோஸ்ட் ஆஃப் த ஏரியா வந்து கவரேஜ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாச்சு. அண்ட் ஆக்சுவலாக மெயினாக நம்ம கடைக்கு தான் சேர் வாங்க போயிருந்தோம். ஸோ சேரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 3500 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 6500 10,000 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, 3500 தான் வந்து ஓகேன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஆன்லைனுமே அதே ரேட் தான் இருந்துச்சு. அது தாண்டி பட்ஜெட் ரொம்ப அதிகமாக போகிறப்ப தான் அந்த சேர்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கபகபன் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஃபுட் கோர்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். சென்னை ரெட் ஹில்ஸில் இருக்க ரேவதி ஸ்டோருக்கு போகணுன்னா நமக்கு வந்து ஷாப்பிங் பண்ண டைமும் பத்தாது, காசும் பத்தாதுங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும், நிறையா வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த 3 ஸ்லிப்பர்ஸும் நான் வாங்கியிருந்தேன். என்னோடய ஸ்லிப்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 540 ருபீஸ் வந்துருந்துச்சு. அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு, பாப்பாவுக்கு, அவங்க எல்லாமே தனித்தனியாக வாங்கிக்கிட்டாங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெட்ஜஸ் வச்சு வாங்கணுன்னு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் வந்து வாங்கியாச்சு இந்த தடவை. எனக்கு எந்த ஸ்லிப்பர் வாங்கினாலும் அது எனக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாகவே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ பார்க்கலாம் இந்த தடவை எப்படி இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த அது என்னது, அது ஒரு பேர் சொல்லுவாங்களே, எனக்கு இந்த பில்லோ நேம் மறந்துடுச்சு. இலவம் பஞ்சு. ஸோ அந்த பில்லோ அப்படிங்கிறதுனால இது ரெண்டுமே வாங்கியிருந்தோம். 400 ருபீஸ் வந்துருந்துச்சு. இந்த டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு அதோட இது பாருங்கள், வெட்டு எவ்வளோ நல்லா பஃபியாக அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இங்கே எங்கே பெட் கவர் பார்த்தாலும் என்னால் வாங்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு வந்து இந்த பெட் கவர் மாற்றி மாற்றி போட்டு ரொம்ப ரூம் பார்க்குறப்பே ஒரு மாதிரி நமக்கு அட்ராக்ஷனாக இருக்க மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் பெட் கவர் 3 பெட் கவர் வாங்கியிருந்தேன். இந்த 3 பெட் கவருமே எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒன்று வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி மாட்டுற மாதிரி ஒரு பெட் கவரு, அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு பெட் கவரு, அதுக்கப்புறமா வந்து பாப்பாங்களுக்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ காட்டுறேன் பாருங்கள், அந்த பெட் கவர். இது 3மே வாங்கியிருந்தேன். அப்புறம் இன்னர்ஸ் வந்து எப்போயுமே நான் லேடிஸ்க்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து உங்களோட பாடி ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்னர்ஸ்க்கு வந்து செலவு பண்ணுறதுல ஒரே பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒன்று வந்து 200க்கு வாங்கியிருந்தேன், இன்னொன்று வந்து 350, இன்னொன்று வந்து 450 சம்திங் வந்துருந்துச்சு. இதெல்லாமே நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளோட உடம்பு ஃபிட்டிங் வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது நமக்கு வந்து நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் கிட்டே போய் உங்களுக்கு ஏதாவது செஸ்ட் பெயின் அந்த மாதிரி எதாவது சொன்னீங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து நல்லதாக போடுங்க, பிராண்டடாக போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் போடுற யூஸ் பண்ணுற இன்னர்ஸ் வந்து நல்லா பிராண்டடாக இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு முன்னாடிலாம் அந்தளவு தெரியல, பட் இப்போ வந்து எனக்கு புரியுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து நல்லதாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம உடம்பு வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நான் வந்து அதை வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த பெட் கவர். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு பார்த்துச்சிங்கன்னா கண்டிப்பாக விடவே விடாதுங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதிலே அந்த ஹலோ கிட்டின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பொம்மையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அது. அப்புறம் இது ஒன்றுலேயுமே வந்து 2 செட்டு பில்லோ கவர் இருக்குங்க. உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பில்லோ கவர்ஸ் எல்லாமே. அண்ட் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 799, அதான் 800 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் வந்து தூக்கியும் போட மாட்டேன். நல்லா ரஃப்பாக யூஸ் பண்ணிவிட்டு தான் வந்து நான் வந்து தூக்கி போடுவேன். அதனால் வந்து இந்த 3மே வாங்கினதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இந்த பெட் கவர் வந்து நான் ரொம்ப யோசிச்சு தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த கலரு, இந்த ஃப்ளவர் போட்ட மாதிரிலாம் எனக்கு பிடிக்கும். சரி ஓகே, நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதை வாங்கி வச்சா அப்படியே இருக்கும், அப்போ எப்போ வேணுமோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட் கவரும் நான் வாங்கியிருந்தேன். துணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நான் உங்களுக்கு இந்த பில்லோ காட்டுறேன் பாருங்கள், அந்த பில்லோவோட கவரு. இதுவே நம்ம தனியாக வாங்கினாலே 150 ருபீஸ் வந்துடும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே 3 இது போட்டு சைடில் 3 ஸ்டிச்சிங் தையல் போட்டு செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு ஒர்த்தாக தோணுச்சு. நம்ம தனித்தனியாக பில்லோ கவர் வாங்கினாலே வந்து 150 அதுவே வந்துடும். ஒரு 400 450 ரூபா. ஓவரால் நம்மளோட ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. தேங்க்யூ ஆல்.